தொடரும் மாணவர்களுக்கு எதிரான வன்கொடுமை, நெஞ்சில் பதைப்பதைப்போடு இருக்கும் பெற்றோர். அடுத்து அரங்கேறிய சம்பவம், விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். இது குறித்த விரிவான செய்தியை வழங்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சமீப காலங்களாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பது தொடர்பான புகார்கள் அதிகரித்து வருவது பெற்றோர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மாநிலங்களில் பெற்றோர் பிள்ளைகளை பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பினால் கூட அவர்கள் திரும்பி வரும் வரை நெஞ்சில் பதற்றமும் அச்சமும் சூழ்ந்து கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது. அந்த வகையில் தேனியில் கல்லூரிக்கு சென்ற மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக எழுந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மாணவி தனியார் கல்லூரியில் படித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் மாணவி வழக்கம் போல கல்லூரிக்கு செல்வதற்காக வீட்டில் இருந்து கிளம்பி பேருந்து மூலமாக தேனி பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கியிருக்கிறார். அப்போது மாணவி அருகில் இருந்த கழிவறைக்கு சென்றபோது அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மாணவியை காரில் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த மாணவியை அதே காரில் திருப்பிக் கொண்டு வந்து மர்ம நபர்கள் மாணவியை திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகே இறக்கிவிட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி ஆட்டோ மூலமாக திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளித்தார். தொடர்ந்து மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்துள்ளனர். சிகிச்சைக்கு பின்னர் மாணவியிடம் விசாரணை நடத்தப்பட்டதில் தன்னை மர்ம நபர்கள் சிலர் காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறிய நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்கள் குறித்தும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் குறித்தும் மாணவி மாயமான பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வந்தனர். இருப்பினும் துப்பு ஏதும் கிடைக்காத நிலையில் மாணவியிடம் அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் தனித்தனியாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மாணவி கூறியதைப் போல எந்த ஒரு கடத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான எந்த ஒரு சம்பவங்களும் நடைபெறவில்லை என்பதும் அம்மாணவி மன அழுத்தம் காரணமாக தவறான புகார் அளித்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.